வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை சேனல். பொங்கல் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. உங்க எல்லாருக்குமே பொங்கல் கண்டிப்பா சிறப்பா போயிருக்கும்னு நம்புறேன். எனக்கும் நல்லா போச்சு. காலையில எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, இதோட மூஞ்சில தான் எல்லாருமே முழிச்சோம். அந்த தோட்டத்தில வர வழியில தவறி இந்த குட்டைக்குள்ள விழுந்துருச்சு. அதனால என்னோட மாமா வந்து கூப்பிட்டு காமிச்சாரு, உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்குமே தூரத்துல இருந்து பாம்பு பார்க்கறதுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதனால நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டுருந்தோம். கோயிலுக்கு கிளம்புறதையும் மறந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். அங்கேயே 1/2 மணி நேரம் நின்னுட்டோம் மக்களே. கடைசியில நாங்களும் கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா குளிக்க ஆரம்பிச்சுட்டோம். குட்டி பையன் வெளியவே குளிச்சுட்டான். கொஞ்ச நேரம் உள்ள கூப்பிட்டா வரல. அதனால ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே குளிக்க வச்சுட்டோம். நாங்களும் கடைசியில குளிச்சு கிளம்பியாச்சு மக்களே. அப்பவே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அங்கேருந்து 2 ஹார்ஸ் ட்ராவல் வேற தலைவாசல்லேருந்து. அதனால சரி அவசர அவசரமா கிளம்பிட்டுருந்தோம். போற வழியில ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறதா இருந்தது. அதனால உங்களுக்கு இந்த ஜூஸ் பழம் கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அத்தை. இந்த மரம் வந்து உங்க வீட்லயும் இருந்தது அப்படின்னா, இத என்ன சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. இது நார்மல் லெமன் சைஸ்ல தான் இருக்கும். நார்மலா லெமன் கட் பண்ற மாரி சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி சர்க்கரை போட்டு குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுகரியா இருக்கும். சூப்பரா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு நாங்க அங்க ரீச்சும் ஆயிட்டோம். மத்தியானம் லஞ்ச் நாங்க அங்க தான் எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மக்களே. ஏன்னா போற வழியில தான் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதா இருந்தது. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்க கிளம்பிட்டோம். இதுதான் மக்களே குலதெய்வ கோயில். இங்க உள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பேஷியஸா நல்லாருக்கும். செம்ம வைபா இருக்கும். இங்க நான் ஒரு 2, 3 டைம் தான் வந்திருக்கேன். ஆனா, எனக்கு இங்க வரதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க அப்பவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் எல்லாருமே. வெயில் வேற கொஞ்சம் அதிகமா இல்லாதனால ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா, கண்டிப்பா இன்னுமே டயர்ட் ஆயிருப்போம். கிணறெல்லாம் அங்க இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பூசாரிக்கு சொல்லிட்டு, நாங்க உள்ள போய் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டோம். அத்தையும் நானும் அங்க விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு வெளியவும் போயிட்டு என்ட்ரன்ஸ்லயே ஒரு விளக்கு போட்டுறலான்னு சொல்லிட்டு, அங்கேயும் போய் விளக்கு ஏத்திட்டுருந்தோம். நான் ஒண்ணு, அவங்க ஒண்ணுன்னு சொல்லி ஏத்திட்டுருந்தோம். ஏத்திட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா காத்து சூப்பரா இருந்தது. வைப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்க விளக்கு எல்லாமே ஏத்தி முடிச்சோனயே பார்த்தீங்கன்னா, பூசாரியும் வந்துட்டாரு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, இவன் கொஞ்ச நேரம் அங்க விளையாடிட்டு இருந்தான். அங்க எல்லாமே சாமிலாம் கும்பிட்டுட்டு திருநூறுலாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் நாங்க கோயிலெல்லாம் சுத்திட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு, அங்க சுத்தி வந்துட்டுருந்தோம். கோபுரம் சுத்தி பார்த்துட்டு, வந்துட்டுருந்தோம் மக்களே. வருஷத்துல ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே. நீங்களும் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து விசிட் பண்ணுங்க மக்களே. கண்டிப்பா அதோட வைபே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோனே சுட சுட இட்லி சாப்பிட்டு எங்க டேய நாங்க முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.